வணக்கம். உங்களை எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. அதாவது காக்கைக்கு தினமும் உணவு அளிப்பதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஒரு சின்ன கதையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே சூரியன் தெரியும். சூரிய தேவன் அவருக்கு பார்த்திங்கன்னா 9 பிள்ளைகள். ஓகேங்களா? 6 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். இதில் இந்த 6 பிள்ளைகளில் முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று யமதர்மராஜா, இரண்டாவது சனி பகவான். ஓகேவா? இவங்க 2 பேர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர்கள். எல்லாரோடைய ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சனி திசை இருக்கும், அப்புறம் ஏழரை சனி, அப்புறம் கண்டக சனி. இப்படி எல்லோருடைய வாழ்க்கையிலும் மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக சனி பகவானுடைய ஆதிக்கம் ஏதாவது ஒரு வயதில் அவர்களை பாதிக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு, தாய் தந்தை, அதுக்கப்புறம் நம்மளுடைய உறவினர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் நம்ம திதி கொடுக்கறதே இல்லை. ஓகேங்களா? இதனால் என்னன்னா அந்த முன்னோர்களுடைய சாபம் நம்மளை பாதிக்கும். இதுக்கு எப்படி சார் பண்ணலாம்? அதுவும் இல்லாத நம்மளுக்கு டேட்டு தெரியல. சில நேரத்தில் அன்றைக்கி நல்ல மழை பெய்யுது, ஒரே வெயிலாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன், ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆளுங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திதி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ஒன்றா அவங்க இல்லைன்னா அவங்களுடைய உறவினர்கள் யாராவது தமிழ்நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் தினமும் காக்கைக்கு உணவு அளிக்கும்போது நீங்கள் திதி பண்ணலைன்னா கூட பரவாயில்லை, உங்களுடைய அந்த கர்ம பலன் பாதிக்காது. ஏன்னா சனி பகவானுடைய வாகனம்தான் காக்கை. அது மட்டும் இல்லாமல் யமதர்மனுடைய தம்பி தான் சனி பகவான். நீங்கள் காக்கைக்கு உணவு அளிக்கும்போது சனியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி யமதர்மனுடைய ஆசீர்வாதம், அருள் கிடைக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ரெண்டாவது, இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு என்ன மாதிரியான உணவுகள் அந்த காக்கைக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வைக்கலாம் ஒன்று, வைக்கக்கூடாது ஒன்று. ஃபஸ்ட்டு எந்த உணவை காக்கைக்கு வைக்கக்கூடாது என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், இது எதுவுமே காக்கைக்கு வைக்கக்கூடாது. குறிப்பாக மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சர், காராம்பூந்தி, ஓம்புடி, பிஸ்கெட், இந்த மாதிரி எந்த உணவுகளும் காக்கைக்கு தயவு செய்து வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பாவம் குறையாது, அதை தவிர பாவம் அதிகரிக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், சார் எங்கேயோ காக்கா நான் வெஜிடேரியன், ஏதோ சிக்கனோ மட்டனோ எலி சத்து கிடக்குது ரோட்டில், அதெல்லாம் சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது நாம் மட்டும் ஏன் சார் நான் வெஜிடேரியன் வைக்கக்கூடாதுன்னு கேட்கலாம், சிக்கன் மட்டன்லாம். இது என்ன விஷயம்னா, யாரோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்கிறதுக்காக நாம்ளும் அந்த தப்பை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் முடிந்த வரையில் உங்களுக்கு அசைவ உணவை காக்கைக்கு வைப்பதை தவிர்ப்பது நல்லது. இப்போ காக்காக்கு என்ன உணவு வைக்கலாம், எந்த உணவு வைத்தால் நமக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும், அதே மாதிரி பித்ரு தோஷம், அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருக்கும் அந்த தோஷம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல்
செல்வம் எப்படி பெருகும் என்றும் பார்க்கலாம். தினமும் மதியம், அதாவது 12 மணிலேருந்து ஒரு 2:30 மணிக்குள்ளார நீங்கள் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது தயிர் சாதம் நல்லா ஒரு அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு எடுத்து தயிர் சாதம் உங்கள் கைகளாலேயே பிசைந்து அதை காக்கைக்கு வைக்கலாம். ரெண்டாவது, அந்த தயிர் சாதத்துக்கு கூட உலர்ந்த திராட்சை வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேசின் கிடைக்கும். அந்த பேசின் ஃபுல்லாக தண்ணீர் நிரப்பி வைக்கலாம். அதாவது காக்கா அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு விட்டு, உலர்ந்த திராட்சை சாப்பிட்டு விட்டு அந்த தண்ணீரை அருந்தும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது ஒரு 48 நாட்கள், இது நீங்கள் தொடர்ச்சியாக பல வருஷங்கள் கூட பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 வருஷமாக அதை நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது என்ன சார் ஆகும்னா, நம்ம வீட்டில் சுப காரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சனி பகவானால் ஏழரை சனி, கண்டக சனி இதை மாதிரி பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவார்கள். மூணாவது, குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைவார்கள். இப்படி காக்கைக்கு நீங்கள் உணவு வைக்கும்போது பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் நாளை முதல் காக்கைக்கு உணவு வையுங்கள். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். பண வரவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கும். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் பெரம்பூர் குமார். நன்றி, வணக்கம்.